திண்டுக்கல் அருகே கொட்டப்பட்டி கழிவுநீர் ஓடை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராத பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் இல்லத்தை 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஜெயம் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி மிகவும் தாழ்வான பகுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பரமன் வீடு உட்பட திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள கழிவுநீர் வம்சத்தின் நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வரும் கழிவுநீரை ஜெயம் நகர் பொதுமக்களுக்கு அறிவிக்காமல் அவர்களிடம் பேசாமல் கொட்டப்பட்டி சாலையை துண்டித்து ஜெயம் நகர் பகுதிக்கு செல்லும் குறுகலான கழிவுநீர் வாய்க்காலில் குழாய் அமைத்ததால் ஜெயம் நகர் குடியிருப்பு பெண்கள் ஆண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் கொட்டப்பட்டியில் உள்ள ஊராட்சி மன்ற திமுக தலைவர் பரமனின் வீட்டு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்கள் கூறும்பொழுது, பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் கழிவு நீர் கொண்டு வருவதால் எங்களது பகுதியில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருக்கும் தொற்று நோய் ஏற்படும். ஏற்கனவே எங்களது பகுதி தாழ்வாக உள்ளது. பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் பரமிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திடீரென இரவில் குழாய் பதித்து எங்களது பகுதிக்கு கழிவு நீரை விட்டதால் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர் மேலும் சுமார் 30 அடி தூரத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவரின் வீடு உள்ளது என கூறினார். மேலும் இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் தெரிவித்ததன் முழு விவரம் வருமாறு. பள்ளப்பட்டி ஊராட்சி கட்டுப்பட்ட நம்ம ஜெயம் நகர். இந்த ஜெயம் நகரில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஓம் சக்தி நகரில் வரக்கூடிய கழிவுநீர் ஓடையை பார்த்திங்கன்னா அங்கிட்டு போக வழி இல்லாதனால நம்ம ஜெயம் நகர் ஓடையில் இணைச்சி விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஜெயம் நகர் ஓடை சின்னதாக இருந்தது. இந்த ஓடை முழு கழிவுநீர் வந்துச்சுன்னா எங்கள் ஏரியா முழுசும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நம்ம ஜெயம் நகர் பொதுமக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா முறையிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கை ஏற்று அந்த ஓடையை இணைக்காமல் தடுத்து நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள அந்த இணைக்கப்பட்ட பைப்பு லைனை பார்த்திங்கன்னா எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு உறுதி சொல்லியிருக்காருங்கண்ணா. இப்போ இணைச்சதுனால எவ்வளோ பாதிப்பு என்னன்னா, இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோடு மட்டத்துக்கும் சராசரியாக 5 அடி பள்ளம் இது இருக்கிற மழை தண்ணி. நார்மலாகவே மழைக்காலங்களில் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மழை தண்ணி, இந்த கழிவுநீர் இணைக்கப்பட்டால் இந்த கழிவுநீர் பூராமே அந்த ஜெயம் நகர் பகுதிக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே நின்றும். ஏன்னா இந்த தண்ணி எங்கள் ஏரியா தண்ணியே ஓடை போகிற தண்ணிக்கு அங்கே வழி கிடையாது. இப்போ இந்த தண்ணி சேர்ந்து உள்ளுக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு பல வியாதிகள் வர்றதுக்கு இது காரணமாக அமைஞ்சு போயிருங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர்கிட்ட முறையிட்டோம். இதை அவர் கருத்தில் கொண்டு ஏற்று பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு.